புராண கதை ஒன்று இருக்கிறது. ஒருமுறை நாரதர் கிருஷ்ணரை பார்த்து, பகவானே, மாயையை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் கிருஷ்ணர் நாரதரை தன்னோடு ஒரு பாலைவன பகுதிக்கு அழைத்து சென்றார். பலகாத தூரம் நடந்த பிறகு அவர் நாரதரை பார்த்து, நாரதா, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, சிறிது தண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். பகவானே, உடனே கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாரதர் புறப்பட்டார். சிறிது தூரத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அவர் அந்த கிராமத்தில் சென்று ஒரு வீட்டின் கதவை தட்டினார். அழகான இளமங்கை ஒருத்தி கதவை திறந்தாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் தண்ணீருக்காக காத்து கொண்டிருப்பதையும், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தாகத்தில் ஒருவேளை அவர் இறந்துவிடக்கூடும் என்பதையும் மறந்தார். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த பெண்ணோடு பேசத் தொடங்கினார். அன்று அவர் திரும்பி போகவில்லை. அடுத்த நாளும் அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர்கள் பேச்சு காதலாக மலர்ந்தது. இறுதியில் அந்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு அவளது தந்தையிடம் நாரதர் கேட்டார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள். இவ்வாறு 12 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. நாரதருடைய மாமனார் இறந்தார். அவரது சொத்திற்கு நாரதர் வாரிசானார். மனைவி, மக்கள், நிலபுலன்கள், ஆடு மாடுகள் இவற்றோடு மிகவும் இன்பமான வாழ்க்கை வாழ்வதாகத்தான் நாரதர் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று பெரிய வெள்ளம் வந்தது. பொங்கி வந்த அந்த ஆற்று வெள்ளம் கரையை உடைத்துக் கொண்டு கிராமத்துக்குள் புகுந்தது. வீடுகள் இடிந்து விழுந்தன. மனிதர்களும் மிருகங்களும் இழுத்து செல்லப்பட்டனர். வெள்ள வேகத்தில் எல்லாம் மிதந்து சென்று கொண்டிருந்தன. நாரதர் தப்பிக்க வேண்டியிருந்தது. மனைவியை ஒரு கையிலும் 2 குழந்தைகளை மற்றொரு கையிலும் பிடித்துக் கொண்டு, தோளில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு அந்த பயங்கர வெள்ளத்தை கடக்க முயன்றார். சில அடிகள் எடுத்து வைத்தவுடனேயே வெள்ளத்தின் வேகம் மிகவும் அதிகமாக இருப்பதை உணர்ந்தார். அவரது தோளில் இருந்த குழந்தை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. நாரதர் துயரத்தால் கதறினார். அந்த குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் கையில் பிடித்திருந்த இன்னொரு குழந்தையும் ஆற்று வெள்ளத்தில் சென்று விட்டது. கடைசியில் அவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த அவருடைய மனைவியையும் வெள்ளம் அடித்து சென்றது. கடைசியில் அவர் கரை ஒதுங்கினார். துயரத்தால் கதறினார். அப்போது, மகனே, தண்ணீர் எங்கே? நீ தண்ணீர் எடுத்து வரப்போனாய். நான் உனக்காக காத்து கொண்டிருந்தேன். நீ போய் 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது என்று ஒரு மெல்லிய குரல் அவருக்கு பின்னால் கேட்டது. 1/2 மணி நேரமா என்று நாரதர் அதிர்ச்சியோடு கேட்டார். 12 நீண்ட ஆண்டுகள் அவர் மனத்தில் ஓடி மறைந்து விட்டன. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள் நடந்து முடிந்துவிட்டன. இதுதான் மாயை. நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாயையில் சிக்கியிருக்கிறோம். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமமான, கஷ்டமான விஷயம். இது எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் போதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இதை நம்பியவர் சிலரே. நாமே எதையும் அனுபவித்து அறியாமல் நம்மால் எதையும் நம்ப முடியாது. இது எதை காட்டுகிறது? மிகவும் பயங்கரமான ஒன்றைத்தான். எல்லாமே பயனற்றது. எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டும் காலம் என்ற ஒன்று வருகிறது. அது எதையும் விட்டு வைப்பதில்லை. புண்ணியவான், பாவி, அரசர், ஆண்டி, அழகன், அழகற்றவன் என்று எல்லோரையும் விழுங்கியது ஏப்பம் விடுகிறது. அது எதையுமே விட்டு வைப்பதில்லை. அழிவு என்ற ஒரே குறிக்கோளை நோக்கியே எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நம் அறிவு, நம் கலைகள், நமது விஞ்ஞானங்கள் எல்லாமே அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த அலையை தடுக்கவோ கணநேரம் பிடித்து வைக்கவோ யாராலும் முடியாது. பிளேக் நோய் பரவிவிட்டால் மது, நடனம் என்று பல்வேறு வீணான முயற்சிகளில் அந்த நோயை மறப்பதற்கு மக்கள் முயல்வது போல் நாமும் காலத்தின் சுழற்சியை மறப்பதற்கு முயலலாம். எல்லா வகையான புலன் இன்பங்களிலும் ஈடுபடுவதன் மூலம் காலத்தின் சுழற்சியை மறப்பதற்கு நாம் முயல்கிறோம். இதுதான் மாயை. இதற்கு 2 வழிகள் கூறப்பட்டுள்ளன. ஒரு வழி எல்லோருக்கும் தெரிந்தது, மிகவும் சாதாரணமானது.
அதாவது நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதைப் பற்றி நினைக்காதீர்கள் என்பதுதான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழியும் இதை பின்பற்றித்தான் வந்தது.